ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த சட்னி சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் தனியா, 2 வெங்காயம், இங்கே பாருங்கள், ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி சேர்த்துக்கலாம். இது பாதி தட்டி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அள்ளி அதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வளர்ந்துட்டோம் பாதி அளவுக்கு. இது பாருங்கள், 5 காஞ்ச மிளகாய். மிளகாய் கலர் மாறிடும். மிளகாயெல்லாம் எடுத்து நம்ம அரைக்க வேண்டிய ஜார்லேயே அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், மாற்றிட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இதுவும் ஜார்லேயே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துருக்கேன். நம்ம வெங்காயம் வதக்கின பாத்திரத்துலேயே இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இங்கே பாருங்கள், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே அப்படியே சேர்த்து வதக்கிடலாம். இது பாருங்கள், அப்படி மூடி வைங்க ஒரு 3 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இந்த சூப்லேயே அது நல்லா வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் மட்டும்தான். ஏற்கனவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஜாரில் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டு வெல்லம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த காரத்தை கொஞ்சம் சரி பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஆனால் இந்த சட்னி காரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஜீரகம், பச்சை ஜீரகமாகவே சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். திறந்த உடனே நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதங்கியிருக்கு. இந்த டைமில் பெருங்காய பொடி கொஞ்சமாக சேருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கிற விழுதையை அப்படியே சேர்த்துடலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையே சேர்த்துட்டுங்க. கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். உப்பு இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லிக்கு சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி பூண்டு சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.